அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து யார் அந்த சார் என்ற வாசகம் பொருந்திய பேட்ச்களை அதிமுக எம்எல்ஏக்கள் அணிந்து கொண்டு சட்டசபைக்கு வந்தனர். இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக இவன்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சட்டசபைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து திமுக எம்எல்ஏ பரந்தாமன் பேசுகையில், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தினமும் கருப்பு சட்டை அணிந்து வருகின்றனர். விடை தெரியாமல் இருந்த அதிமுகவினருக்கு விடை தெரிவிப்பதற்கே பதாகை ஏந்தி வந்துள்ளோம். திமுக உறுப்பினர்களாக நாங்கள் இவன்தான் அந்த சார் என்று காட்ட வருகை தந்துள்ளோம். ஆட்சியாளர்களும் விசாரணை அதிகாரிகள் மீது குறுக்கீடு செய்வது போல் அதிமுக நடவடிக்கை இருக்கிறது. விசாரணை விவரங்கள் குறித்து வெளியே பேசுவது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரை தவிர மற்றொருவரும் இந்த விவகாரத்தில் தொடர்பில் இருப்பதாக அதிமுக சந்தேகிக்கிறது. மாணவியை பலாத்காரம் செய்தபோது அந்த ஞானசேகரன் யாரோ ஒருவரிடம் சார் என பேசியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகின. இதனால் யார் அந்த சார் என்ற ஹேஷ்டேகை அதிமுகவினர் ட்ரெண்டிங்கில் விட்டனர். மேலும் அதிமுகவினர் தங்கள் ஆர்ப்பாட்டங்களில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பியிருந்தனர். இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் சட்டசபை தொடங்கிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கடந்த 2 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சட்டசபைக்கு வந்தனர். மேலும் அவர்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து கொண்டு வந்திருந்தனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்று சட்டசபைக்கு யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து கொண்டு வெள்ளை சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். கருப்பு சட்டை அணிந்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி பேசுவதை காட்டாமல் புறக்கணிக்க வாய்ப்புள்ளதால் வெள்ளை சட்டை அணிந்து வந்ததாக அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி சுதாகர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவன்தான் அந்த சார் என்ற வாசகத்துடன் திமுகவினர் சட்டசபைக்கு வந்தனர். சட்டசபை நுழைவு வாயிலில் நோட்டீஸை காண்பித்து கோஷமிட்டனர். திமுக உறுப்பினர்கள் காண்பித்த நோட்டீஸில் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அதிமுக பிரமுகர் சுதாகர் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கும் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. மேலும் யார் அந்த சார், இவன்தான் அந்த சார் என வாசகம் எழுதப்பட்டிருந்ததால் அங்கு பரபரப்பு எழுந்தது. பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு ஒரு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது விசாரணையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மாண்புமிகு அரசியல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் புலன் விசாரணையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் யார் என்று அரசின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் பொதுவெளியில் வெளியில் பேசுவது சட்டத்திற்கு புறம்பானது. விசாரணையில் தான் யார் என்பதையெல்லாம் சொல்ல முடியும். அவை நீதிமன்றத்தில் அவற்றில் குற்றவாளிகள் நிறுத்த முடியும். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத எதிர்க்கட்சி அதிமுகவை சேர்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் இதற்கு விடை தெரியாதது போல தினந்தோறும் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு யார் அந்த சார் என்று பேட்ஜை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்குள் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகள் அவர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பார்த்தோம். பாவம், தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். அரசின் பொறுப்பு விடை கொடுப்பது. அதுதான் இன்றைக்கு யார் அந்த சார் என்று கேள்வி கேட்ட அதிமுக காரர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவன்தான் அந்த சார் என்பதை ஊடகங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இவன்தான் இந்த சார் என்பதை நாட்டு மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு கொண்டு வந்து காட்டுகின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இத்தகைய நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். தவக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் குறித்து விஜயின் ஆலோசகராகவும் தவக தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் செயல்பட்டு வரும் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விஜயின் வலதுகரமாக இருந்து வரும் தவகவின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் குறித்து ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அந்த ஆடியோ பதிவில் புசி ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்துவதால் கட்சிக்குதான் பின்னடைவு ஏற்படுகிறது. விஜய் என்ற ஒற்றை நபருக்காகத்தான் இந்த கட்சிக்கு வாக்குகள் வரப்போகிறது. அப்படி இருக்கும்போது புசி ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்தி வருவது கட்சிக்கு பின்னடைவுதான்.
திமுகவில் ஸ்டாலின் புகைப்படத்திற்கு பதிலாக துரைமுருகன் படத்தை போட்டால் வாக்குகள் கிடைக்குமா? ஜெயலலிதா புகைப்படத்திற்கு பதிலாக சசிகலா புகைப்படத்தை வைத்தால் வாக்குகள் வருமா? நான் பாமகவுக்கு வேலை பார்க்கும்போது ராமதாஸை தவிர்த்து அன்புமணியை மட்டுமே தான் முன்னிலைப்படுத்தினேன். எந்த கட்சியாக இருந்தாலும் முதல்வர் வேட்பாளரை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா வரிசையில் விஜயை இடம்பெறச் செய்ய நான் வேலை செய்து வருகிறேன். அப்படி இருக்க கோமாளி கூட்டங்களை கட்சிக்குள்ளே விட்டால் எப்படி? இது தவறு. கட்சிக்கு விஜயின் முகம் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி புசி ஆனந்த் தான் எல்லாம் என நிர்வாகிகள் நினைத்துவிட்டனர். 30% வாக்குகள் வாங்கும் அளவுக்கு நான் வேலை பார்த்து வருகிறேன். ஆனால் இப்படியே போனால் 2% வாக்குகள் கூட தேராது என அந்த ஆடியோவில் பேசப்பட்டுள்ளது. இந்த ஆடியோவால் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் புசி ஆனந்த் மீதான அதிருப்தி மேலும் அதிகரித்துள்ளது. இது குறித்து தவக நிர்வாகிகள் கூறும்போது, ஏற்கனவே கட்சியில் புசி ஆனந்தின் செயல்பாட்டால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் விஜயின் ஆலோசகரே இவ்வாறு பேசியிருப்பது புசி ஆனந்த் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதான் என்று எண்ண வைக்கிறது. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்பாக தவகவினர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய போது கைது செய்யப்பட்டனர். அப்போது மகளிர் அணியினரும் கைது செய்யப்பட்டனர். இதை கேள்விப்பட்டு தலைவர் விஜய் மகளிர் அணியை தொடர்பு கொண்டு பேசினார். மகளிர் அணியினரிடம் விஜய் பேசியதை கூட புசி ஆனந்த் வெளியிடாமல் மறைத்துவிட்டு அந்த நேரத்திலும் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்திக் கொண்டார். இவரை மீறி ஒருவராலும் விஜயை நெருங்க முடியவில்லை. முன்பு நிர்வாகிகளுக்குள்ளேயே பேசி வந்தது தற்போது விஜயின் ஆலோசகர் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்றனர். இதனால் தற்போது தவகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எது கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? சின்ன பையன் மாதிரி தவுளோன்று 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது